நம்ம நேரம் ஸ்கூலுக்கு காசு சேர்த்தணும், கையில் வேறு காசு இல்லை. நான் பாருங்க தாடி எடுக்க கூட காசு இல்லை, எதுக்குமே காசு இல்லாம நாய் பரப்புறேன். நானும் இடிக்க மாதிரி வரான். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சாமி. சொன்னீங்க அடி வாங்கிட்டு போனேன், திருப்பி எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல சாமி, இப்ப நான் ரொம்ப தெரிஞ்சுட்டேன் சாமி. என்னத்த தெரிஞ்சுட்டேன்? வண்டி எடுக்கணும்னா வண்டி எடுத்துட்டேன். சரி, இங்க எதுக்கு வந்திருக்க? இல்ல சாமி, உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்டு போனேன். நினைச்சேங்க இவன் ஏதாவது ஒண்ணு வந்து கத்துக்கிறதுக்காக வருவான். உண்மையிலே தெரிஞ்ச என்ன விஷயம் சாமி? நீங்களே கேளுங்க சாமி. நான் 10,000 ஓடுறேன் சாமி, இவரு 9,000 ஓடுறாரு. அது நியாயமா சாமி? ஏய், நான் எப்படி 9,000 ஓடுனேன்? சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அப்படி சொல்லு. 10,000 ஓடணும், 9,000 ஓட்டினா என்னப்பா? என்ன சொல்றேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 10,000 ஓடுறது 9,000 தப்பு தான். ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு போட்டி உலகத்துல யாரு ஓட்டினாலையும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் குடும்பத்தை பார்த்தாகணும், சரியா? அதனால தப்பு சரின்னு பாக்குறதுக்கு இல்ல, யாருக்கு கெடுதல் நினைக்காம வண்டி ஓட்டிக்கணும். சரி சாமி, சரியா தப்பா அதை மட்டும் சொல்லுங்க. சாமி சரிதான் போ. நாங்களே தாடி சேவ் பண்ண காசுல உட்காந்து சும்மா வந்து நம்ம கிட்ட ஒண்ணு கத்துக்கிட்டு ராவடி புதுசா வரலாம் வண்டி வாங்கி போட்டு ராவடி பண்ணாங்க. யார பார்த்தாலும் இருக்கிறவனுக்கு ஓட்டம் கிடையாதுங்க. 6 months later. என்னன்னா இத்தனை மாசம் கரெக்டாக தானே கட்டிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த ஒரு மாசம் தானே தவறிடுச்சு. ரெகுலர் கஸ்டமர் இப்போ வந்து அண்ணே வணங்கண்ணே. ஏய், ஏன் கஸ்டமர் எப்படா பிடிச்சா? அண்ணே நீ தானே சொன்னீங்க குடும்பம் சொல்லி எப்படி வேணாலும் ஓட்டிக்கலான்னு. ஏண்டா என் ஐடியா என்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். அண்ணே மீண்டும் சந்திப்போனே.